Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem, A'udhu billahi minash shaitanir rajim, Bismillahir Rahmanir Rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bidhatihi wa muhayya wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa rayya. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எல்லா விதமான நோயிலிருந்தும், பலா முசீபத்திலிருந்தும், கடனிலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அனைத்து முஸ்லீம்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்தினுடைய முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆண்கள், பெண்கள், சிறார்கள், முதியவர்கள், வியாபாரிகள், தொழிலாளிகள், இப்படி அனைத்து பிரிவினர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் நன்மை செய்வதில் அதிகமான ஆர்வமுடையவர்கள். ஏழை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிட்டாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வசதியான சஹாபாக்கள், செல்வந்தர்கள், அவர்கள் எங்களை விட அதிகமான நன்மையை செய்கிறாங்க. எங்களை போல தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், இபாதத் செய்கிறார்கள். ஆனால் கூடுதலாக சதகா செய்கிறார்கள், ஜகாத்தை கொடுக்கிறார்கள், ஏழை எளியவர்களுடைய கஷ்டத்தை நீக்குகிறார்கள். எனவே அவர்கள் அதிகமான நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அவர்களுக்கு நிகரான நன்மை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் முன்வைத்த போது, ஏழை சஹாபாக்கள் முன்வைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதி வாருங்கள். செல்வந்தர்கள் சதகா செய்வதின் மூலமாக, ஜகாத் கொடுப்பதின் மூலமாக, ஏழை எளியவர்களுக்கு உதவுவதின் மூலமாக அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதற்கு நிகரான நன்மை இந்த தஸ்பீஹின் மூலம் கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. ஏழை சஹாபாக்கள் இதை ஓதி வந்தாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சிறிது நேரம் அமர்ந்து தஸ்பீஹாத்துகளை ஓதி விட்டு போனாங்க. பணக்கார சஹாபாக்கள், வசதி படைத்த சஹாபாக்கள் பார்த்தாங்க, ஏழை சஹாபாக்கள், இந்த சஹாபாக்கள் ஏதோ ஓதுறாங்களே, என்ன ஓதுறாங்க? சஹாபாக்கள் ஆர்வத்தோடு அந்த சஹாபிகள்கிட்ட கேட்டு, என்ன ஓதுறீங்க, என்ன நன்மை என்பதாக தெரிந்து செல்வந்தர்களும் வசதியான சஹாபாக்களும் ஓத ஆரம்பித்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திருப்பியும் ஏழை சஹாபாக்கள் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்களும் இந்த தஸ்பீஹாத்தை ஓதுகிறார்கள், சதகாவும் செய்கிறாங்க, ஜகாத்தும் கொடுக்குறாங்க, தஸ்பீஹும் ஓதுறாங்க, ஏராளமான நன்மை கிடைக்கிறது, எங்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடைப்பதில்லை, எங்களுக்கு அதிகமான நன்மை கிடைப்பதற்கு ஏதாவது அமல் சொல்லித்தாருங்க அப்படின்னு கேட்டாங்க. இது அல்லாஹ்வினுடைய அருள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எப்படி சஹாபாக்களில் ஆண்கள் நன்மையின் மீது ஆர்வமுடையவர்களோ அதே போல ஆண்களுக்கு நிகராக பெண் சஹாபிகள், சஹாபி பெண்கள் ஒவ்வொரு அமலிலும் ஆர்வமுடையவர்கள். ஆண்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதோ அத்துணை நன்மையும் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பெண்கள்லாம் பெண் சஹாபிகள், சஹாபி பெண்கள் அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்து நபியிடத்தில் ஒரு பெண்ணை தூதராக அனுப்பிச்சு வச்சாங்க. அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்மணியை பெண்களின் சார்பாக பேசுவதற்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், பெண்கள் சார்பாக நான் வந்திருக்கிறேன், பெண்களின் தூதராக நான் வந்திருக்கிறேன், இது என்னுடைய கேள்வியும் கூட. ஆண்கள் ஜமாஅத்தோடு தொழுவதின் மூலமாக 27 மடங்கு நன்மை அவர்களுக்கு கிடைக்கிறது. ஜும்ஆ தொழுகிறார்கள், ஜனாசா தொழுகையில் பங்கேற்கிறார்கள், ஜிஹாது செய்கிறார்கள், இப்படி ஆண்களுக்கு ஏராளமான நன்மை கிடைக்கிறது. எங்களுக்கு இதுபோன்ற நன்மைகள் கிடைப்பதற்கு, எங்களுக்கும் இதுபோன்ற நன்மை கிடைக்க வேண்டும். நீங்கள் இருபாலருக்கும் நபியாக இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். எப்படி ஆண்கள் உங்களை நம்பி இருக்கிறார்களோ, உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, அதுபோல நாங்களும் உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆண்களுக்கு நிகரான நன்மை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும், அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக 2 வார்த்தைகளை சொன்னார்கள். நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், கணவனினுடைய ஆசைகளை நீங்கள் அவர்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றினால் அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அத்துணை நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஜிஹாதில் கலந்து கொண்டால் என்ன நன்மையோ, ஜனாதா தொழுகையில் கலந்து கொண்டால் என்ன நன்மையோ, இமாம் ஜமாஅத்தோடு தொழுதால் எந்த நன்மையோ, அந்த அனைத்து நன்மையும் நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டால், நீங்கள் கணவனினுடைய ஆசைகளை நிறைவேற்றினால் அந்த நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை கேட்டதற்கு பிறகு சஹாபி பெண்கள் முழுமையாக கட்டுப்பட்டார்கள். தங்களுடைய கணவன்மார்களுக்கு நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிஹாதினுடைய நன்மையை, ஜமாஅத் தொழுகையினுடைய நன்மையை முழுமையாக அடைய வேண்டும் என்பதற்காக பெண் சஹாபாக்கள் அத்துணை பேரும் தங்களுடைய கணவன்மார்களுக்கு கொஞ்சமும் கூட மாற்றம் செய்யாமல் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி தந்தார்கள், முழுமையாக கட்டுப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஹதீஸ்களை நாம் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். பெண் பிள்ளைகள் இதுபோன்ற நன்மை விஷயத்தில் ஆர்வத்தை ஊட்ட வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள், வாலிப பெண்கள் பாட்டு பாடுவதில், ரீல்ஸ் விடுவதில், இதுபோன்ற மார்க்கத்திற்கு முரணான காரியத்திலே இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுபோன்ற யூடியூப் போன்ற வலைதளங்களில் நாளுக்கு நாள் இஸ்லாமிய பெண்கள், வாலிப பெண்கள் நாளுக்கு நாள் அதிகமாக இதுபோன்ற செயல்களில், பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி சஹாபி பெண்கள் இபாதத்தில் ஆர்வத்தை காட்டினார்களோ அதுபோன்று நம்முடைய பெண்களுக்கு நாம் இபாதத் குறித்து, சஹாபி பெண்கள் குறித்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை ஆண்களுக்கு இருக்கிறது, குடும்பத்தினுடைய தலைவருக்கு, தந்தைக்கு இருக்கிறது. எனவே இதுபோன்ற நீங்கள் ஹதீஸுகளை, வரலாறுகளை நீங்கள் சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எத்துணை சஹாபி பெண்கள் ரோல் மாடலாக வாழ்ந்திருக்கிறார்கள். பல சஹாபி பெண்கள் முன்னுதாரணமாக காட்டலாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர்கள் கணவனின் மூலமாக குழந்தை பிறக்கிறது.
அனஸ் என்கிறதாக அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் பரவி கொண்டிருந்த நேரத்தில் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை குறித்து ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு இதுதான் சத்தியமான மார்க்கம் என்பதாக விளங்கி அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். கணவன் எவ்வளோ முயற்சி பண்ணார், கணவன் இஸ்லாத்திற்கு வரவில்லை, இஸ்லாத்தை விடும்படி வலியுறுத்தினார். இதுதான் உண்மையான மார்க்கம், இதில் தான் இருப்பேன் என்பதாக சொன்னார்கள். அவர் கணவன் அந்த பெண்மணியை விட்டு சென்று விட்டார். சிறிது காலத்திற்கு பிறகு கணவன் இறந்து போகிறார். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா தனியாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு மகன். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு பல ஆண்கள் போட்டி போடுறாங்க. ஏனென்று சொன்னால் நற்குணம் உள்ள பெண், ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய காலத்திலேயே நற்குணம் உள்ள பெண், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். எல்லா விதமான நற்குணங்களும் அழகும் நிறைந்த பெண், அறிவார்ந்த பெண். அதனால் சஹாபாக்களும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்களும் சரி, அந்த பெண்மணியை நிக்கா செய்யணும்னு சொல்லி ஆர்வப்பட்டாங்க. அபூ தல்ஹா என்ற நபர் என்ன செஞ்சார், ரொம்ப ஆர்வப்பட்டார். யாரும் முந்திக்கொண்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தானாக என்ன செஞ்சார், போய் அபூ தல்ஹா அவங்க போய் கேட்டாங்க, நான் உங்களை நிக்கா செய்ய விரும்புகிறேன். அந்த பெண்மணி தைரியமாக சொன்னார்கள், என்னை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் முஸ்லீமாகிவிட்டேன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களை திருமணம் செய்கிறேன். அபூ தல்ஹா அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஏனென்று சொன்னால் சமீபத்தில் தான் என்ன செஞ்சாங்க, மிக விலை உயர்ந்த சிலையை வாங்கி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பெரிய சிலை. இப்படிப்பட்ட சிலைகள் நான் இப்போ தான் வாங்கி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் இஸ்லாத்துக்கு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அபூ தல்ஹா ரொம்ப யோசிக்கிறாங்க. இன்னொரு யோசனையும் கூட அவர்களுக்கு, நான் இஸ்லாத்தை இந்த யோசனையில் இருந்து கொண்டிருந்தால் இந்த பெண்மணியை வேற ஒருத்தர் நிக்கா செஞ்சிருவாங்க. இந்த பெண்மணி புத்தி கூர்மையுள்ள பெண்மணி, நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி, இந்த பெண்மணி நிக்கா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ தல்ஹா யோசிக்கிறார். நீண்ட யோசனைக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உம்மு சுலைமை நிக்கா செய்கிறார்கள். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அத்துணை பேரும் பாராட்டுறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய அனைவரும் பாராட்டுறாங்க. காரணம், அதற்கு உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வச்ச கோரிக்கை ஒன்று. அபூ தல்ஹாட்ட வச்ச கோரிக்கை, நீங்கள் என்னை நிக்கா செய்வதாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை என்னுடைய மகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு நீங்கள் எதுவும் தர வேண்டாம், பணம் தர வேண்டாம், காசு தர வேண்டாம், வீடோ வாகனமோ எதுவும் தர வேண்டாம். என்னுடைய மகராக நான் இஸ்லாத்தை நான் வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுதான் என்னுடைய மகர் என்பதாக வைத்தார்கள். எப்படிப்பட்ட அறிவார்ந்த பெண்ணாக இருந்தார்கள். அத்துணை பேரும் பாராட்டினாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய இவ்வளவு அறிவார்ந்த பெண்ணாக இருக்கிறார்களே, இஸ்லாத்தை மகராக வைத்து நிக்காஹ் முடித்து கொண்டார்களே, சஹாபாக்களும் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு புத்தி கூர்மையுள்ள பெண்ணாக இருந்தாங்க. உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா, அபூ தல்ஹா இருவருக்கும் திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர்களுக்கு பிறந்த குழந்தை, அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. பல நாட்கள் குழந்தை பிறந்து பல நாட்கள் கழித்து வர்றாங்க. சின்ன குழந்தையா இருந்தாங்க அவங்களுடைய மகன். வீட்டுக்கு வர்றாங்க. கணவனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, அன்று இரவு அவர்களோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் அன்றுதான் அந்த குழந்தை உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறந்த குழந்தை, கணவன் வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த குழந்தை இறக்குறாங்க. இறந்த செய்தியை சொல்லாமல் கணவன்கிட்ட தங்களுடைய குழந்தை இறந்துருக்கிறாங்க, அந்த இறந்த செய்தியை கூட சொல்லாமல் என்ன செய்கிறாங்க, கணவனை உபசரிக்கிறாங்க. வெளியூரிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு பல மாதங்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய கணவனிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறாங்க. காலை நேரத்தில் சொல்கிறாங்க, யாராவது ஒருவர் நம்மிடத்தில் அமானிதமாக ஒரு பொருளை கொடுத்தால் அதை என்ன செய்ய வேண்டும்,
கணவன்கிட்ட கேட்டாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அதை மீண்டும் அழகிய முறையில் அதை ஒப்படைக்க வேண்டும், அதுதான் மிகச்சிறந்த வழி என்பதாக சொன்னபோது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நம்ம 2 பேர்த்துக்கும் பிறந்த குழந்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அமானிதமாக கொடுத்திருந்தான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான், நம்முடைய குழந்தை வஃபாத் ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னவனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பதறி போய் நபிகிட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி வீட்டில் குழந்தை இறந்துருக்குது, நாங்கள் இந்த மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோம், இது தவறான காரியமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்மணிக்காக துஆ செஞ்சாங்க. அறிவார்ந்த முறையில் மிக நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் அந்த பெண்மணி. அன்றைய இரவிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று துஆ செஞ்சாங்க. அந்த துஆவினுடைய பரக்கத், கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணம் அவர்களுக்கு அதன் பிறகு 10 ஆண் மக்கள் பிறக்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அதற்கு பிறகு 10 ஆண் மக்கள் பிறக்கிறார்கள். 10 ஆண் மக்களும் குர்ஆனை கற்றவர்கள். 10 ஆண் மக்களும் குர்ஆனை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நிலையில் உயர்ந்த நிலையில் அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். ஒரே ஒரு விஷயம்தான், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், கணவனை திருப்திப்படுத்த வேண்டும், கணவனின் சொல்லுக்கு முழுமையாக வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் அவர்கள் செயல்பட்டதின் காரணமாக அவர்களுக்கு பிறந்த அத்துணை குழந்தைகளையும் சாலிஹீன்களாக அல்லாஹ் ஆக்கினான். அவர்களுக்கு பிறந்த அத்துணை குழந்தைகளையும் குர்ஆனை கற்றவர்களாக, குர்ஆனை போதிப்பவர்களாக மாறி போனார்கள். ஒரே ஒரு செயல்தான், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தை, ஒரே ஒரு ஹாஜத்தை அவங்க பரிபூர்ணமாக நிறைவேற்றினாங்க. அல்லாஹு தஆலா சந்ததிகளை சாலியான சந்ததியாக உருவாக்கினான். நாம் இதை நம்முடைய பெண் மக்களுக்கு எடுத்து சொல்லித்தர வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு, திருமணம் முடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பெண் மக்களுக்கு இது போன்ற ஹதீஸுகளை, நாம் வரலாறுகளை, பெண் சஹாபாக்களினுடைய வரலாறை சொல்லித்தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சஹாபாக்களை குறித்து எப்படி ஆண் சஹாபாக்களில் அஸரத்துல் முபஸ்ஸரா என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் இருக்கிறார்களோ அதே போல பெண்களிலும் இருக்கிறார்கள். சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட சஹாபி பெண்கள், ஏராளமான பெண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோய் நீங்க வேண்டும், அதற்காக தாங்கள் துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் துஆ செய்தால் உன்னுடைய நோய் குணமாகும், நீ அந்த நோயில் பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவனம் கிடைக்கும், எது வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நோயை பொறுத்து கொள்கிறேன். சஹாபி பெண்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்கள் எந்த அளவுக்கு அறிவுள்ள பெண்களாக, தீனுக்காக வேண்டி எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பெண்களாக, சுவனத்தை அடைய வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய நோயை பொறுத்து கொள்கிறேன். எனக்கு அந்த நோய் ஏற்படுகிற போது, நான் தெருக்களில் செல்கிற போது சில சமயம் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால், காக்கா வலிப்பு எனக்கு அந்த நோய் இருக்கிறது, அந்த நோய் ஏற்பட்டு விட்டால் என்னுடைய ஆடை எல்லாம் விலகி விடுகிறது, ஆடை விலகாமல் இருக்க துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை விலகாமல் இருக்க துஆ செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, சுவனத்தினுடைய பெண்ணை பார்ப்பதாக இருந்தால் இதோ இந்த பெண்ணை பார்த்து கொள்ளுங்கள். எப்படி சஹாபாக்களில் சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்களோ அதே போல பெண் சஹாபிகளும், சஹாபி பெண்களும் சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு பாருங்க, ஏதாவது சின்ன கஷ்டம் வந்துட்டா பெண்கள் அதை பொறுத்து கொள்வதே கிடையாது. சின்ன சின்ன கஷ்டங்களை கூட தாங்கிக் கொள்வது கிடையாது. அதை பெற்றோரிடத்தில் சொல்வது, அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும். கஷ்டத்தை என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் சொல்ல வேண்டும். அதற்கு அப்பொழுதுதான் முழுமையான தீர்வு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து அந்த குழந்தை சிறு வயதிலேயே அந்த குழந்தை இறந்து விடுகிறது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை ஒரு பெற்றோருக்கு, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் சீக்கிரமாக இறந்து போய்விட்டால் எவ்வளவு மனவேதனை இருக்கும். கபூரில் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க அந்த பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக கடந்து போனப்போ சொன்னாங்க, இத்தகில்லாஹ, அல்லாஹை அஞ்சிக்கொள், இஸ்பிரி, பொறுமையாக இருந்துமா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு நாள் மௌத்து வரவோ தானே போகுது, பொறுமையாக இருங்கள் என்பதா சொன்னபோது அந்த பெண்மணி சொன்னாங்க, எனக்கு ஏற்பட்டிருக்கிற முசீபத் மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா தெரியும் அப்படின்னாங்க.
பெண்களுக்கே உரிய பழக்கம் அது. துடுக்காக கேட்பார்கள் அல்லவா, அதுபோல் அவங்களும் கேட்டாங்க. பக்கத்தில் இருந்த நபர் சொன்னாங்க, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாயின்னு சொல்கிறாங்க, நீ இப்படி வார்த்தைகளை பேசுகிறாயே என்று கண்டிக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட ஓடி வராங்க. யா ரசூலல்லாஹ், நான் தெரியாமல் பேசிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. என்னுடைய குழந்தை அந்த இழப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸபுரு இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது எல்லா வார்த்தைகளையும் கொட்டியதற்கு பிறகு நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்வது கிடையாது. சோதனை ஏற்படும் போது பொறுமையாக இருக்கணும், எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. சோதனை கஷ்டங்கள் ஏற்படுகிற போது அதை பிறரிடத்தில் சொல்லக்கூடாது, அதை சகித்து கொள்ள வேண்டும். அதற்கு பெயர்தான் பொறுமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற ஹதீஸுகளை, சஹாபாக்களின் பெண்களினுடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா யாருக்கு பச்சிலம் குழந்தைகளை, வயதுக்கு வராத குழந்தைகளை, யாருடைய குழந்தைகளை அல்லாஹ் வஃபாத்தாகி விட்டானோ, அவருடைய ரூஹை கைப்பற்றி விட்டானோ, அவருடைய பெற்றோரை அல்லாஹ் பார்க்குறான். என்ன சொல்கிறாங்க? யாராவது ஒருவர் தன்னுடைய பச்சிலம் குழந்தை இறந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த குழந்தை இறந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால், அந்த குழந்தை யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் சஹாபி பெண்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கேட்குறான், மலக்குமார்கள்ட்ட கேட்குறான், அந்த நபர் என்ன சொன்னார்? யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். அதற்கு பிறகு என்ன சொன்னான்? அல்லாஹ் தெரியாத மாதிரியே கேட்பான். அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறாங்க, அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்குறான், அந்த நபர் என்ன சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இன்னா லில்லாஹ் சொன்னார். நான் அவருக்கென்று நான் தனியாக சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறேன், அந்த வீட்டிற்கு, அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்தின் என்று நான் பெயர் வைக்கிறேன், அந்த வீட்டிற்கு பைத்துல் ஹம்தி என்று நான் பெயர் வைக்கிறேன் என்பதாக, அந்த வீட்டை நான் அந்த பெற்றோருக்கு கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே குழந்தைகள் இறந்து போனாலும் சரி, ஒரே தடியாக அழுது கொண்டே இருக்கக்கூடாது. இன்னா லில்லாஹ் சொல்லி அந்த சோதனையில் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்கிற மனோநிலைக்கு வர வேண்டும். ஒரே தடியாக அழுது கொண்டே இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்கியங்கள் கிடைக்காமல் போய்விடும். வார்த்தைகளை கொட்டிவிட்டால் சோதனை ஏற்படும் போது ஏதாவது வார்த்தைகளை சொன்னால் நன்மை கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் கிடைக்காமல் போய்விடும். சஹாபி பெண்கள் எல்லா விதமான சோதனையிலும் பொறுமையாக இருந்தாங்க, முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் சஹாபி பெண்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபி பெண்கள் ரொம்ப தைரியமானவர் தான். ஹக்கை எடுத்து சொல்வதில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை மிம்பர் படியில் நின்று பயான் செய்து கொண்டு இருந்தாங்க. சொன்னாங்க, நபியினுடைய தோழர்கள் சஹாபாக்கள் யாரும் என்ன செய்யலை, 400 திர்ஹத்திற்கு மேலாக மகரை கொடுக்கவில்லை. எனவே நீங்கள் வசதி படைத்தவர்கள், நீங்கள் மகர் கொடுப்பதாக இருந்தால் 400 திர்ஹம் வரைக்கும் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த சபையில் ஒரு பெண்மணி எந்திரிச்சு நின்று சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களே, அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் ஒரு குறிப்பிட்ட சூறாவை அவர்கள் சொல்லி காட்டி சொன்னாங்க, அல்லாஹு தாலா மகரை குவியலாக கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படி அல்லாஹினுடைய அனுமதி இருக்கிற போது நீங்கள் 400 திர்ஹம் தான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சுருக்குகிறீர்களே, இந்த அனுமதி உங்களுக்கு யார் கொடுத்தது? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தாங்கள் சொன்ன சொல்லை என்ன செஞ்சாங்க, வாபஸ் வாங்கினாங்க. அந்த பெண்மணியை பாராட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு பேசுவதற்கு தனி தைரியம் வேணும். சஹாபாக்கள் அத்துணை பேரும் அமைதியாக இருக்கிற போது ஒரு பெண்மணி எந்திரிச்சு மார்க்க சட்டத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு குர்ஆனுடைய ஞானம் இருந்திருக்கிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த பெண்மணி தைரியமாக உமர் ரலியல்லாஹு பேசியிருக்காங்கன்னா அதற்கென்று ஒரு தனி தைரியம் வேண்டும். இன்றைக்கு ஹக்கை எடுத்துச் சொல்வதில் நம்முடைய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஏதாவது பிரச்சனை என்று வந்துவிட்டால் எடுத்து சொல்கிறாங்களா? குடும்ப பெற்றோர்கள்ட்ட, ஆசிரியர்கள்ட்ட எடுத்து சொல்கிறாங்களான்னா மூடி மறைச்சிருவாங்க.
பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி ஹக்கை என்ன செய்யணும், நடந்ததை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது பலவிதமான பாதுகாப்பு கிடைக்கும். இன்றைக்கு பல பெண்கள் ஸ்கூல்லையும் சரி காலேஜிலையும் சரி அவர்கள் உண்மை நிலை எடுத்து சொல்லாததின் காரணமாக பெண்கள் பல கட்டங்களில் பாதிக்கப்படுறாங்க, பல விஷயங்களில் பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸினுடைய நாணங்களை சொல்லித்தர வேண்டும், அதனுடைய இல்மை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை சொல்லி உமர் ரலியல்லாஹு பேசக்கூடிய அளவுக்கு குர்ஆன் தெரிந்து வச்சிருந்தாங்க. அந்த பெண்மணி குர்ஆனை தெரிந்து வைத்திருந்தார்கள். எனவே நம்முடைய பெண்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஹதீஸை கற்றுக் கொடுக்க வேண்டும், மசாயில்களை சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லித் தருகிற போதுதான் மார்க்கம் பரிபூர்ணமாக போய் சேரும். ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி நாம் ஷரியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான கடமை இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் ஷரியத்தை சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் வழிகேட்டிலே போய்விடுவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபி பெண்கள் அவர்கள் சில பெண்கள் இருக்காங்களே ரொம்ப புத்தி கூர்மையுள்ளாக இருந்திருக்காங்க, ரொம்ப அறிவுள்ள பெண்களாக. ஹஸரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் இரவு நேரத்தில் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிறாரோ அவருக்கு வறுமை வராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை தன்னுடைய பெண் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, தாங்களும் ஓதனாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஏழை சஹாபி, உஸ்மானே கனி ரலியல்லாஹு மிகப்பெரிய செல்வந்தர். வந்து கேட்டாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைக்கிறேன். வேணாம்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, அந்த ஹதீஸின் பிரகாரம் நான் அமல் செய்து கொண்டிருக்கிறேன், எனவே உங்களுடைய உதவி தேவையில்லை என்பதாக சொன்னாங்க. வறுமை வராது, யார் ஒருவர் சூரத்துல் வாக்கியாவை இரவு நேரத்தில் ஓதுகிறாரோ அவருக்கு வறுமை வராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை வளமையாக ஓதி வந்தது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்திற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அந்த பெண் மக்கள் 3 பேர் இருந்தாங்க திருமணம் முடிக்காமல். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய 3 பெண் மக்கள் போய் கேட்டாங்க, நான் உங்களுடைய திருமணத்திற்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அந்த பெண் பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள்னு செஞ்சாங்க, எங்களுக்கு வேணாம்டாங்க. எங்களுக்கு எங்களுடைய தந்தை ஒரு ஹதீஸை கற்றுக் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதை கொண்டு அமல் செய்து கொண்டு இருக்கிறோம், எனவே அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், எங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தில் பரக்கத் செய்வான் என்பதாக. எப்படி ஹதீஸின் மீது நம்பிக்கை! அந்த வாலிப பெண்கள் தான், சிறிய பெண்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஹதீஸை வலுவாக பின்பற்றுகிறார்கள், உறுதியோடு நம்பிக்கையோடு பின்பற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும். இது போன்ற நம்பிக்கை நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். ஒரு ஹதீஸை பின்பற்ற சொன்னால் அது முழுமையாக நம்பணும். ஃபஸ்ட்டு நாம் முழுமையாக நம்ப வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நம்பக்கூடிய அளவுக்கு உருவாக்க வேண்டும். அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஹதீஸை முழுமையாக நம்பக்கூடிய அளவுக்கு நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஈமான்தாரிகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.